Hello boys and girls, welcome to Vedantu and now this Shravanee ma'am. So very good evening. So இன்னைக்கு நம்ம chemical kinetics one of the most important chapters படிக்க போறோம். Okay? So public exam உடைய 2023 பேப்பர்ல பாத்தீங்க அப்படினா 33rd question which is a compulsory 3 mark question இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? So ப்ராப்ளம்ஸ் நடத்துறதுக்கே நான் ஒரு தனி சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதா நான் உங்க எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். So ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு தனி சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன்ப்பா. இந்த பர்టిక్యులர் வீடியோல இந்த பர்టిక్యులர் லைவ் லெக்சர்ல பாத்தீங்க அப்படினா இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் and then theory questions எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். So if you are preparing for half yearly exam அப்படினா நம்ம இன்னைக்கு இந்த லைவ்ல படிக்கக்கூடிய questions மட்டுமே போறோம். சூப்பரா நீங்க என்ன பண்ணிரலாம் அப்படினா கம்ப்ளீட் பண்ணிரலாம். புரிஞ்சுதா? ஏன்பா it got hanged, just a minute. Okay, so இன்னைக்கு நம்ம லைவ்ல படிக்கக்கூடிய क्वेश्चंस மட்டும் நீங்க சூப்பரா படிச்சிட்டீங்க அப்படினாலே நம்ம என்ன பண்ணிரலாம், சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகேவா? ஹேங் ஆயிடுச்சு. 1 minute. அதுக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா டக்கு டக்குன்னு நம்மளுடைய தீ மின்னல் டக்கு டக்குன்னு போடுங்க பார்க்கலாம் சாட்ல. சோ தீ மின்னலை பறக்க விடுங்க பார்க்கலாம். just a minute. Yes. No. Okay, so தீ மின்னல் போடுங்க. In 1 minute we are going to start. Sorry for the குட்டி delay. உங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படிப்பா இருக்கு? How's the rain in your place? Yes. Okay, டக்கு டக்குன்னு போட்டாச்சு. சம. Okay, super. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க and then உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இன்னும் 10 நாள்ல வரப்போகுது. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. பயாலஜி குரூப் பசங்களுக்கு கூட ஓகே, சாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு தான் கொஞ்சம் டைம் இருக்கு. பயாலஜி பசங்களுக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. அப்போ இப்போலேருந்தே ப்ராப்பரா நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த சாப்டரை இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே. ஓகே, ஸ்கூல் லீவ் விட்டதனால மழை போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சா? நாளைக்கு ஒரு மிகப்பெரிய புயல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் see. ஸோ யாருக்கெல்லாம் மழையில எப்படி படிக்கிறது மேம், மழையில எனக்கு படிக்கவே தோணலை அப்படின்னா அதுக்குமே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம போயிட்டு பாருங்க. சரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா லிசன் பண்ண போறீங்க. ஏன்னா நான் இப்போ நடத்த போற கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினை நீங்க எக்ஸாமுக்கு விட்டுட்டு போயிட்டா கூட யூ ஆர் அண்டர் ரிஸ்க். சரியா? நீங்க ஒரு ரிஸ்க்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அர்த்தம் which is அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இப்போ நான் நடத்துற क्वेश्चंस எல்லாமே ஹாஃப் இயர்லில ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस. சோ நம்ம வேதாந்து மாடல் क्वेश्चन பேப்பர் and then நம்மளுடைய previous year 5 year உடைய क्वेश्चन பேப்பர் கொடுத்ததுல இருந்த क्वेश्चंस and இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ண போறோம். சரியா? சூப்பரா? எஸ். ஸோ எக்ஸ்க்ளூடிங் த ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். லெட்ஸ் பிகின் த லைவ் செஷன் ரைட் நவ். வாட் இஸ் Arrhenius equation and explain the terms. ரொம்ப ஈஸிப்பா. Arrhenius equation அப்படின்னா என்ன? Arrhenius நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தராரு. அந்த ஈக்குவேஷன் படி k which is equal to a into e power minus ea by rt. நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது minus EA by RT க்கு directly proportional இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் Arrhenius நமக்கு தராரு. K which is equal to A into E power minus EA by RT. இதை சூப்பரா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. So that நம்ம anyway 12th முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனேவே நீட்டோ ஜேயோ எழுத போறோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இருக்கிறதே ரெண்டே ஆப்ஷன் தான். எய்தர் நீங்க பப்ளிக்ல 199 கட் ஆஃப் வாங்கினீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி டெக் இந்த மாதிரி சூப்பரான ஒரு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடலாம். 199 கட் ஆஃப்
அப்படி இல்லனா you need to write the entrance examination. என்னது either உங்களுக்கு மெடிசன்னா நீட் இல்லனா JEE அமிர்தால படிக்கணும்னா 𝒎𝒓𝒄𝒉𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 இல்லனா BITSAT இல்லனா விட்டி VIT ல படிக்கிறதுக்கு விட்டி SRM JEE இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்க எழுதி ஆகணும் ஓகேவா சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுக்கு இப்போ படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா சோ கான்செப்ட் எல்லாம் இங்கே கிளியரா படிச்சிருங்க ஓகே யா சோ k which is equal to a into e power minus ea by rt ஓகே சோ இதுல ஒன்னு என்னென்ன அப்படினு பார்க்கலாமா k தான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட் k அப்படிங்கிறது என்னது ரேட் கான்ஸ்டன்ட் a அப்படிங்கிறது என்ன தெரியுமா a is the frequency factor ஓகே a அப்படிங்கிறது தான் frequency factor மறக்காதீங்க a தான் frequency factor அடுத்து பாத்தீங்கன்னா r வந்து gas constant R வந்து gas constant EA அப்படிங்கிறது activation energy activation energyனா என்ன மேம் நமக்கு reactantலாம் ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகுது இல்லையா சோ ஒரு reactantக்கு எத்தனை எனர்ஜி இருந்தா எவ்வளவு எனர்ஜி இருந்தா அது வந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகுமோ அதை தான் நம்ம activation energy அப்படினு சொல்றோம் ஓகே சோ EA is the activation energy and T அப்படிங்கிறது தான் absolute temperature ஓகேவா சோ இப்போ கரெக்ட்டா லிசன் பண்ணுங்க K which is equal to a into e power minus ea by rt இதுதான் பா Arrhenius equation ஓகே சோ இப்போ போர்டை பார்க்காதீங்க நான் கேக்குறதுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே சோ இதுல a அப்படிங்கிறது என்னது what is this a is the collision frequency இல்லனா frequency factor அப்படி நம்ம சொல்லுவோம் சோ a தான் frequency factor okay so இந்த EA அப்படிங்கிறது என்னது EA is the activation energy இந்த சாப்டர்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சு இருக்கணும் Arrhenius equation ஃபார்முலா தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் சரியா EA என்னது activation energy னா என்ன the energy required for the reactant to become a product clear அடுத்து R அப்படிங்கிறது தான் gas constant and T is the temperature T தான் temperature clear-ஆ இந்த question clear-ஆ yes is it clear for you யாருக்கெல்லாம் clear அடுத்த question போகலாம் so k which is equal to a into e power minus ea by rt என் கூடவே சேர்ந்து படிச்சு முடிச்சிரு clear-னா chatல clear அப்படினு போடுங்க okay yes அடுத்த question குள்ள போலாமா ஓகேப்பா so define half life of a reaction half life அப்படினா என்ன show that for a zero order reaction half life வந்து independent of initial concentration okay so first half life அப்படினா என்னன்னு எழுதலாமா நான் இனிஷியலா 100 moles எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க ஒரு ரியாக்ஷன் வந்து இனிஷியலா நான் 100 moles எடுத்துக்கிறேன் இந்த 100 molesல 50 moles ரியாக்ட் பண்றதுக்கு சரியா பாதி இந்த 100 moles 50 moles ஆகிறதுக்கு 50 moles ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை தான் half life அப்படின்னு சொல்லுவோம் T half life அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த 50 moles அதுல பாதி எவ்வளோ 25 molesஆ மாறதுக்கு அதுல பாதி ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை தான் T half அப்படின்னு சொல்லுவோம் 25ல பாதி எவ்வளோ 12.5 so 25ல இருந்து பாதி எவ்வளவு டைம் எடுக்குதோ அத தான் T half அப்படினு சொல்லுவோம் சரியா so பார்க்கலாமா a half life of a reaction is defined as ஒரு क्वेश्चनக்கு ஆன்சரே தெரியாட்டியும் இத மட்டும் நம்ம கரெக்ட்டா எழுதிடுவோம் இல்லையா a half life of a reaction is defined as the time required for the reactant concentration to reach 1/2 of its initial value நம்ம reactant உடைய concentration பாதி வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதை தான் ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் புரியாம படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல நமக்கு மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு புரிஞ்சு படிச்சோம்னா கண்டிப்பா புரிஞ்சதை வச்சு எழுதினா கீவேர்ட் மாட்டிக்கும் நீங்க கரெக்டா ஆன்சர்ல மார்க்கும் வாங்கிடலாம் சரியா எஸ் ஸோ நம்மளுடைய இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 100 மோல்ஸ்ல 50 மோல்ஸ் வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அதுதான் இந்த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் பாதி reach the half of its initial value reactant உடைய concentration அதுடைய பாதி value attain பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் நம்ம half life அப்படின்னு சொல்லுவோம் clear-ஆ
எஸ் மேம், உங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என் மார்க் 60% ல இருந்து 80% இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வினோ. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் கம்யூனிட்டி போஸ்ட்ல நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சிலது நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஐ எம் ரியலி கிளாட் அண்ட் ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷனுக்கு வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை எடுத்துக்கிறோம். ஸோ நான் ஒரு சில ஃபார்முலாவை நான் பாக்ஸ் போடுறதெல்லாம் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, கிளியரா பாருங்க. K which is equal to 2.303 by T into log of A0 by A. மனப்பாடம் பண்ணணுமா? கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியதான். நான் கண்ணாடி கழட்டிட்டேன். உங்க சாட் என் கண்ணுக்கு இப்போ தெரியாது, சரியா? ஸோ ஒன்ஸ் இந்த கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோ. நீட், ஜேஇ ஆர் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் நம்மளுடைய கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஸோ K which is equal to 2.303 by T into log of A0 by A. A0 அப்படிங்கிறது என்னது? A0னா என்னது? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஃபோக்கஸ்டா இரு கிளாஸ்ல, சரியா? A0னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா அந்த டைம்ல என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கோ, லைக் அந்த டைம்ல என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதுதான் வந்து A. சரியா? நான் இதை எடுத்துக்கிறேன். நமக்கு டைம் இங்க என்ன டைம்? டைம் தான் half life இல்லையா? T half. அப்ப நான் என்ன பண்ணலாம்? Tக்கு பதிலா T half போட்டுக்கலாம். Tக்கு பதிலா T half போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் லைஃப்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி தானே இருக்கும். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி தானே இருக்கும். ஸோ A0 by 2 தான் ஏவா இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்? A0 by 2 தான் இருக்கும் இல்லையா? சூப்பர். ஸோ இப்போ நான் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். T இருக்க வேண்டிய இடத்துல T half-உம் A இருக்க வேண்டிய இடத்துல A0 by 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். T இருக்க வேண்டிய இடத்துல T half, A இருக்க வேண்டிய இடத்துல A0 by 2 divided by 2. அப்போ இந்த 2 என்ன ஆகும்? divided by 2 மேலே போயிடும் இல்லையா? ஸோ இதோ பார், நியூமரேட்டருக்கு போயிடுது, log 2 ஆயிடுது. A0 கேன்சல். ஸோ log 2. log 2 உடைய வேல்யூ என்னது? 0.3010. அப்போ 2.303 into 0.3010 divided by T half என்ன வரும்? 0.6932 by T half. இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T half உடைய ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. டவுட் இருக்கா மோனிகா? வெயிட், பொறுமை காக்கவும். ஓகே, T half வந்து என்ன வருது நமக்கு? 0.6932 by K. இதை நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்னப்பா வேல்யூ? 2.303 by T into log of A0 by A இல்லையா? இதோ பார், 2.303 என்னது? by T into log of A0 by A இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்? T இருக்க வேண்டிய இடத்துல T half-ன்னு போட்டுக்கிறோம். Aக்கு பதிலா A0 by 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஏன்னா half the concentration இல்லையா? half the concentration. அப்ப என்ன ஆகுது? A0 கேன்சல், log மேல போயிடும் இல்லையா? இந்த 2 மேல போயிடும். ஏன்னா டிவைடட் பைக்கு டிவைடட் பைல இருக்கு. அப்ப log 2 which is equal to T half அந்த பக்கம் போயிடுச்சுன்னா T half which is equal to 2.303 by K into log 2. So log 2 உடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். 0.3010 சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.6 என்ன வருது? 6932 divided by K. So first order reactionக்கு T half ஓட வேல்யூ வந்து இதுதான். எனக்கு இப்போ இந்த ஃபைனல் வேல்யூல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கா? இந்த ஃபைனல் வேல்யூல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில புக் பேக் மட்டும் படிக்க கிடையவே கிடையாது. நான் உனக்கு ஒரு அனாலிசிஸோட வரேன் பாருங்க. கெமிஸ்ட்ரியில புக் பேக் மட்டும் பத்தாது. புக் இன்சைட் கொஸ்டினும் நமக்கு நிறைய வரும். சரியா? எஸ், இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கா இல்லையா தெரியலையா? இருக்கு இல்ல தெரியல. இந்த எக்ஸ்பிரஷன்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு இல்ல தெரியல ஆன்சர் பண்ணுங்க.
Guruswami, then you have to attend the class, be in the present. Okay? What is meant by initial concentration? நல்ல கேள்வி. இப்போ ரேஞ்சருக்கு இருக்கிற மாதிரி இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கு? அப்போ நீங்க நான் சொல்றத சரியா காதுல வாங்கல அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன் இந்த டெரிவேஷனோட ஸ்டார்டிங்ல A0 தான் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? மறந்துட்டீங்களா? ஃபோக்கஸ்டா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். A0 தான் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னேன். இங்க A0 இருக்கா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். A0 இருக்கா இல்லையா? எஸ்ஸா நோவா? 112 பேர் கிளாஸ் கவனிக்கிறீங்க ஆனா யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. எஸ்ஸா நோவா? நோ. ரைட்? நோ. அப்போ T half life initial concentration டிபெண்ட் பண்ணி இருக்கா? டிபெண்ட் பண்ணி இல்லையா? half life initial concentration டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா? நோ. இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. சரியா? சோ அதுதான் கேக்குறாங்க. Show that for a zero order reaction half life is independent of initial concentration. Initial concentration வந்து independent இருக்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? zero order இது first order. ஓகே? இது வந்து first order. ஓகேவா? அப்போ zero order எப்படி இருக்கும்? டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? மேம் first orderனா என்ன மேம்? zero orderனா என்ன மேம்? தோ பாப்போம். அதுதான் அடுத்த क्वेश्चनல நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த क्वेश्चनல நம்ம பார்க்க போறோம். So போன question எல்லாருக்கும் clear-ஆ? So what is half life of a reaction? நம்ம initial concentration அதோடைய பாதி வேல்யூ ரீச் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதை தான் half life அப்படின்னு சொல்றோம். initial concentration அதோடைய பாதி வேல்யூ ரீச் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை தான் half life அப்படின்னு சொல்றோம். Derive the integrated rate law for zero order reaction. எல்லாரும் டக்கு டக்குன்னு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம இன்டெகிரேஷன் அதாவது நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா டிரைவ் பண்ண போறோம். எல்லாரும் பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டெரிவேஷன்ல ஒரு டெரிவேஷன் வரும், ஈஸியான டெரிவேஷன். இங்க பாருங்க, ஜீரோ ஆர்டர் வரும் இல்லனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும். ஜீரோ ஆர்டர் வரும் இல்லனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும். ஓகேவா? டக்கு டக்குன்னு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சாச்சா? ஓகே. ஸோ இப்போ ஏ தான் நம்ம ரியாக்டன்ட். ஏ தான் நம்ம ரியாக்டன்ட். அந்த ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி தான் நமக்கு ப்ராடக்ட் தருது. ஓகே? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் லா எழுத போகிறோம். ரேட் லா எழுத போகிறோம். ஸோ ரேட் லா படி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். என்னது? ரேட் which is directly proportional to the initial concentration of the reactant. Initial concentration of the reactant. இது எங்கேருந்து படித்தோம்? நம்ம law of mass action லேருந்து படிச்சோம் இல்லையா? according to law of mass action ஒரு ரியாக்ஷன் உடைய ரேட் வந்து ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு படிச்சோம். இப்போ இது நம்ம ரேட் லால எப்படி எழுத போறோம் அப்படின்னா ரேட் which is equal to இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் ரேட் கான்ஸ்டன்ட் போடுறேன். ரேட் கான்ஸ்டன்ட்டை போடுறேன். ஓகே? ரியாக்டன்ட் டு த பவர். பவர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்டர் இருக்கும். பவர்ல என்ன இருக்கும்? ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் இருக்கும். பவர்ல வந்து ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் இருக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? கான்சென்ட்ரேஷன்னா என்ன? நல்ல கேள்வி. ரைட். இப்போ எனக்கு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. பால் வந்து தயிரா மாறுது. ரைட். இப்போ நான் பாலில் கொஞ்சம் தயிர் போட்டதுக்கு அப்புறம் பொறுமையா அது ஓவர் நைட்ல தயிரா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப பாலுடைய தன்மை என்ன ஆயிடும்? போயிட்டே இருக்கும். தயிருடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பாலுடைய தன்மை டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேஷனுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்கீங்கன்னா எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சூப்பராக புரிஞ்சுக்க முடியும். இந்த ஜேஆர் கேமிங்னு ஒரு பையன் வந்துட்டு இருந்தான், காணும். ஓகே? ஸோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஒரு அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு இங்கே என்ன ஆகுது? அப்படியே செறிவு. கரெக்டா? தெரியல, எனக்கு தெரியல. ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சரியா? ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, 2-3 பேர் போட்டாங்க. ஸோ நம்பலாம் செறிவு. சரியா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவரில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்டர் கொடுக்குறோம். ஓகே? ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. இந்த வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். ஏ அப்படிங்கிறது ரியாக்டன்ட். பவரில் 0. ஏன் 0? ஏன் பவரில் 0? ஏன்னா 0 அப்படிங்கிறது தான் இங்கே ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? 0.
ஓகே, ஏன்னா இங்க 0 ஆர்டருக்கு தானே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரேட் அப்படின்னா என்னப்பா? முதல்ல ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்னா என்ன, ஸ்பீடுனா என்ன, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லையா? ஸ்பீடுனா என்ன, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரைட்? ஒரு 1 hourல எவ்வளோ தூரம் நீ போற, 1 hourல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ற நீ அப்படிங்கறத நம்ம வந்து டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்பீட்ல வந்து சொல்றோம். அதே மாதிரி குறிப்பிட்ட டைம்ல எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் மாறுது அதை தான் வந்து ரேட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் ரேட். ஓகே, ஸோ வாட் இஸ் ரேட்? சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ minus d by dt, இது தானே நம்ம சேஞ்ச்னு சொல்லுவோம். minus d by dt, change of a, change of a, ஏன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் concentration of the reactant. minus dA by dt equal to ரேட்டுக்கு நான் இதை போட்டுக்கிறேன், k into a to the power 0. anything power 0 என்னதுப்பா? anything power 0 1 இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த dt அந்த பக்கம் போயிடுது, அப்ப kdt அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ minus dA which is equal to kdt. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை இன்டெகிரேட் பண்றேன், ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்றேன். லிமிட் டைம் 0லேருந்து t வரைக்கும், அண்ட் தென் கான்சென்ட்ரேஷன் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a0லேருந்து a வரைக்கும் அப்படின்னு போடுறேன். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் which is a minus a0. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால a0 minus a, a0 minus a, a0, a0 minus a. டைம் t minus 0, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்ப kt அப்படின்னு வருது. அப்புறம் அந்த t அந்த பக்கம் போயிடுது. புரிஞ்சுதா? எஸ். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? நான் திருப்பி எழுதுறேன் பாருங்க. ஏ இதுதான்ப்பா ரியாக்டன்ட், ரியாக்டன்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குது, ப்ராடக்ட் கொடுக்குது. சரியா? ஸோ இப்போ இங்கே கிளியரா பாருங்க, நான் இதுக்கு ரேட்லாம் எழுதிக்க போறேன். k which is equal to k which is equal to sorry ரேட் இல்லையா, ரேட் which is equal to k into a0, k into a0 to the power 0, ஏன்னா இது 0 ஆர்டர், a0 to the power 0, ஏன்னா இது 0 ஆர்டர், ரைட்? நான் இப்போ இந்த ரேட்டுக்கு தான் என்னன்னு எழுதிக்கிறேன், மைனஸ் dA by dt அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த ரேட்டுக்கு தான் நான் என்ன பண்றேன், மைனஸ் dA by dt அப்படின்னு எழுதிக்கிறேன், which is equal to k into anything power 0 is 1, anything power 0 is 1 இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், இன்டெகிரேட் பண்றோம், ரைட்? அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், இன்டெகிரேட் பண்றோம். அப்ப மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் dA by dt என்ன வரும் நமக்கு, dA. சாரி, இந்த dt தான் அந்த பக்கம் போயிடுது இல்லையா, இந்த ஸ்டெப்ல நமக்கு dt அந்த பக்கம் போயிடுது. அப்போ மைனஸ் dA which is equal to k into dt, k into dt. இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண போறோம். இன்டெகிரேஷன் சைன், இன்டெகிரேஷன் சைன். dA ஏனா மைனஸ், அதாவது a0லேருந்து a வரைக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரம் லோவர் லிமிட் என்னதுப்பா, a0 இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்லேருந்து அப்பர் லிமிட் a வரைக்கும், டைம் வந்து 0லேருந்து t வரைக்கும். ஓகே, ஸோ dAவை இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும், a தான் வரும். dAவை இன்டெகிரேட் பண்ணா a தான் வரும். ஓகே, மைனஸ் a. இங்க லோவர் லிமிட் வந்து a0, அப்பர் லிமிட் வந்து a which is equal to k. dt பண்ணா t 0லேருந்து t வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இல்லையா, a மைனஸ் a0 அப்படின்னு வரும். இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ அப்படியே உல்டாவாயிடும் இல்லையா? ஸோ a0 மைனஸ் a, a0 மைனஸ் a which is equal to kt, a0 மைனஸ் a which is equal to kt. இப்போ t அந்த பக்கம் போயிடுது, அப்ப k which is equal to a0 மைனஸ் a by t. இந்த டெரிவேஷனுக்கு 5 மார்க்காம்பா, எவ்வளோ ஈஸி. how many of you see this is easy? யாருக்கெல்லாம் இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு? யோகேஷ், நிறைய பர்பஸ் இருக்கு யோகேஷ், மேபி அது ஒரு தனி செஷன்லயே நம்ம பார்க்கலாம். ஓகே, யாருக்கெல்லாம் செம ஈஸி அப்படின்னு தோணும்? 5 மார்க்ஸ் இது வந்தா எழுதிடலாமா நம்ம? அவ்வளோதான், தோப்பர் இவ்வளோதான் எழுத போற, 5 ஸ்டெப் தான் வருது. புரிஞ்சுதா? எழுதிடலாமா? ஓகேப்பா, அடுத்து போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்தது வந்து 0 ஆர்டர் இல்லையா,
இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ ஏ தான் நம்ம ரியாக்டன்ட், ஏ வந்து ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குது. ரியாக்டன்ட் ரியாக்ட் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரி வெயிட் பண்ணுங்க யோகேஷ், அது அப்புறம் பார்க்கலாம், இப்போ இதை கவனிச்சிடலாம் சரியா. எஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரேட் லால எழுதுறோம். ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 1. போன கொஸ்டினில் வந்து 0ன்னு போட்டோம், ஏன்னா அங்கே வந்து ஆர்டர் 0, இங்கே வந்து 1 அப்படின்னு போடுவோம், ஏன்னா இங்கே ஆர்டர் வந்து 1. ஓகே, ஸோ கே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இங்கே வந்து என்னது, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இல்லையா. ஸோ ரேட்டுக்கு எழுதலாமா, மைனஸ் டிஏ பை டிடி எழுதிட்டோம். அடுத்து கே ஏ பவர் 1, ஏ பவர் 1 என்னது ஏ தான் இல்லையா. ஸோ இந்த டிடி அந்த பக்கம் போயிடுது, ஏ இந்த பக்கம் வந்துடுது. டிடி அந்த பக்கம் போயிடுச்சு, ஏ இந்த பக்கம் வந்துடுச்சு. ஈஸியா இருக்கா, சூப்பர். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, நம்ம அதை இன்டெகிரேட் பண்றோம். A0லேருந்து ஏ வரைக்கும், 0லேருந்து டி வரைக்கும் இன்டெகிரேட் பண்றோம். ஓகே, மைனஸ் டிஏ பை ஏ, மைனஸ் டிஏ பை ஏ இன்டெகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்பா, ln_a அப்படின்னு வருமா. இன்டெகிரேட் பண்ணோம்னா ln_a அப்படின்னு வருமா. ஸோ ln_a எழுதிக்கிறோம். இங்கே டிடிஏ பண்ணா டி. ஓகே, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளோதான், ஆன்சர் கிடைச்சிருச்சு சரியா. ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி நம்ம ஒரு வாட்டி சால்வ் பண்ணலாமா, கிளியரா பாருங்க. ஸோ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஏலேருந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றாங்க, ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றாங்க சரியா. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரேட் லா எழுத போறோம், விச் இஸ் ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ concentration A to the power 1. ஏன்னா இது first order reaction, so powerல வந்து நம்ம 1 போட்டுக்கிறோம். so ரேட்டுக்கு என்ன எழுதுவோம், dA by dt. இங்க rate of the reaction என்ன ஆகுது, கம்மி ஆகுது, so மைனஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு ரியாக்ஷன்ல reactant concentration decrease ஆகும் இல்லையா, which is equal to K into A power 1, right. so இப்போ இந்த A கீழே வந்துரும், dt அந்த பக்கம் போயிடும். அப்ப மைனஸ் dA divided by A, which is equal to K into dt, K into dt. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இதை இன்டெகிரேஷன் பண்ண போறோம். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணலாமா, எஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் A0லேருந்து A பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் t ஈக்குவல் டு 0லேருந்து t வரைக்கும். ஓகேவா, ஸோ dA by A என்ன வரும் நமக்கு, ln_a இல்லையா. dA by A அப்படிங்கிறது ln_a ln A. ஓகே, மைனஸ் இந்த மைனஸை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதலாமா, A0லேருந்து A வரைக்கும், which is equal to K dt இன்டெகிரேட் பண்ணோம்னா t 0லேருந்து t வரைக்கும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இந்த உள்ள கொண்டு வரோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கொண்டு வரோம். ஸோ என்ன வரும், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ அப்படியே ரிவர்ஸ் தானே வரும், லோவர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அப்போ ln A0 மைனஸ் ln_a, ln_a0 மைனஸ் ln_a which is equal to K into t, K into t. அப்போ இந்த t தான் t half இல்லையா, K அந்த பக்கம் வந்துடும், K அந்த பக்கம் வந்துடும். K அந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நம்ம இங்க என்ன தெரியுமா பண்றோம், தோ பார், ln_a0 மைனஸ் ln_a which is equal to kt இருக்கு இல்லையா, அதை நான் அப்படியே எழுதுறேன் பார், ln_a0 மைனஸ் ln_a which is equal to kt அப்படின்னு போட்டோமா. ஸோ ln_a மைனஸ் ln_b, ரைட். அதை நம்ம எப்படி எழுதலாம், ln A by B அப்படின்னு எழுதலாமா, ln_a by B which is equal to kt அப்படின்னு எழுதலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், ln அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா, 2.303 into log இல்லையா, 2.303 into log, ரைட். ஸோ இந்த lnக்கு பதிலாக நான் 2.303 log போட்டுக்கிறேன். 2.303 into log of A0 divided by A which is equal to kt. ஓகே, ஸோ இப்போ இந்த k என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் கீழே வந்துடும், ஆர் இந்த டீயை கீழே கொண்டு வந்துருங்க. சாரி, நமக்கு k தானே வேணும், ரேட் லா தானே வேணும். ஸோ t அந்த பக்கம் வந்துடும், t இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இங்கே நமக்கு t வந்துடும், t இந்த பக்கம் வந்துருச்சு சரியா. ஓகே, டீயை தூக்கிட்டோம், we got the product. நம்ம என்ன பண்ணிட்டோம்,
ரேட் லா டிரைவ் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? ஸோ k which is equal to 2.303/t into log of a0 by a. ஆமாம், நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் நம்ம அதை வந்து டிரைவ் பண்ணோம் இல்லையா? லாகுக்கும் lnக்கும் என்ன சம்பந்தம்? ln which is given by 2.303 log. ஓகேவா? 2.303 log. டிஃபரன்ஸ் பிட்வீன் நைட்ரோ அண்ட் அசில மார்க் போயிடுச்சா? அடுத்த வாட்டி மார்க் மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அதுதான்ப்பா கன்வென்ஷன். கன்வென்ஷனே அதான். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? ரேட் விச் இஸ் கிவன் பை k into a power 1. போன ரியாக்ஷன்ல 0 போட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? இந்த a வந்து கீழே வந்துடும், dt மேலே போயிடும். அப்புறம் இன்டெகிரேஷன் பண்ணுவோம். a0லேருந்து a, t 0லேருந்து t. ஓகே, ஸோ dA by a னா ln a, dtக்கு வந்து t. ஓகே, ஸோ a0லேருந்து a, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ a0 minus a அப்படின்னு வரும். அப்போ இதை a0 by a அப்படின்னு எழுதலாம். அடுத்ததுல பாருங்க, a0 by a அப்படின்னு எழுதுறோம். ஏன்னா ln a minus ln b, log a minus log b log a by b ன்னு எழுதலாம் இல்லையா? அந்த மாதிரி ln வந்து நம்ம 2.303 log அப்படின்னு எழுதலாம். lnக்கு பதிலா 2.303 log அப்படின்னு எழுதலாம். we got the answer. 5 மார்க். I think it is one of the easiest 5 mark அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? ப்ராப்ளம் சரி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, I saw so many people you have commented in the video. So கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகே, சூப்பர். ஸோ நமக்கு give the examples of first order reaction or zero order reaction கூட கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம்? zero order reactionம் கேட்கலாம். புக்ல படிச்சுக்கோங்க. ஓகே, யா. ஸோ decomposition of dinitrogen pentoxide. Okay, so N2O5 உடைய decomposition, nitrogen NO2 ஆவும் oxygen ஆவும் decompose ஆகுது. So N2O5 dinitrogen pentoxide உடைய decomposition is one of the example. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா decomposition of sulfuryl chloride SO2Cl2, அது வந்து SO2 ஆவும் Cl2 ஆவும் decompose ஆகுது. This is one example. அடுத்து பாருங்க, decomposition of H2O2 hydrogen peroxide. hydrogen peroxide aqueous mediumல, water mediumல நமக்கு water ஆவும் oxygen ஆவும் decompose ஆகுது. அது ஒரு example. Isomerization of cyclopropane to propane. Right? தோ பார், சைக்ளோப்ரோபேன் இதானே, இது வந்து நமக்கு ஐசோமர் ஆகுது புரோபேனா. ஓகே, ஸோ இதுதான் வந்து புரோபேன். சரியா? ஸோ கிளியரா கவனிங்க, டீகம்போசிஷன் தான் வந்து நமக்கு வந்து மேஜரா இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல வருது. ரியாக்டன்ட் பாரு, ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கு. இங்க எல்லாத்துலயுமே கரெக்டா பாருங்க, ரியாக்டன்ட் வந்து ஒண்ணு தான் இருக்கு இல்லையா? இங்க பாருங்களேன், இங்கேயும் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, sulfuryl chloride, hydrogen peroxide, cyclopropane. புரிஞ்சுதா? so cyclopropane to propane. okay, so இதுதான் வந்து என்னது, நம்ம என்னன்னு சொல்றோம்? we are calling it as the examples of first order reaction. first order reactionக்கு இது எல்லாத்தையுமே நம்ம examples ஆ சொல்றோம். புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த question போலாமா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் நமக்கு இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருக்கு. ஒன்று என்னதுன்னா ஆர்டர் அண்ட் தென் மாலிகுலாரிட்டி. இன்னொன்று என்னன்னு தெரியுமா? இதில் எங்க மேம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ரியாக்ஷனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து 1, அதாவது ஒரே ஒரு ரியாக்டன்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ரியாக்ஷன்லையுமே ஒரே ஒரு ரியாக்டன்ட் தானே இருந்தது, ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா? யாருக்கெல்லாம் கிளியர்? ப்ராப்ளம் சரி, சூப்பரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து எந்த 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர்ல? ஆர்டர், மாலிகுலாரிட்டி, ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். கிங் லார்ட் கரெக்டா சொன்னாங்க, ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஆர்டரும் மாலிகுலாரிட்டியும். சரியா? ஸோ இப்போ ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி பார்த்துலாமா? த sum of the powers of concentration terms involved in experimentally determining rate law. என்ன தெரியுமா? இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா ஒரு ரேட் லா, நம்ம இப்பதான் எழுதினோம் ரேட் லா. என்ன எழுதினோம்? rate which is equal to k into reactant. reactant உடைய பவர்ல ஒரு நம்பர் எழுதுறோம் இல்லையா?
அந்த பவருடைய சம் தான் ஆர்டர். ஒரு ரேட் லால இருக்கிற பவர்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ், இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவர்லாம் நீ ஆட் பண்ணு. இது ரியாக்டன்ட் 1, 2 ரியாக்டன்ட் இருந்தா அதோடைய பவர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். அதெல்லாம் பவர்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆர்டர் கிடைக்கும். ஓகே, molecularity, it is the total number of reactant species that is involved in the elementary step. மொத்தமா எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ, எத்தனை ரியாக்டன்ட் வந்து இன்வால்வ் ஆகி இருக்கோ அதுதான் என்னது? molecularity. ஓகே, ஸோ மொத்தமா எவ்வளோ ரியாக்டன்ட் இன்வால்வ்டா இருக்கோ அது வந்து molecularity. அண்ட் தென் ஒரு ரியாக்டன்ஸ் உடைய பவர்ல என்ன இருக்கோ, ஒரு ரேட் லால, இதான் ரேட் லா, ஒரு ரேட் லால இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் உடைய பவர்ல என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர்டர் கிடைக்கும். ஓகே, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஜீரோவா இருக்கலாம், ஃப்ராக்ஷனலா இருக்கலாம், இல்ல இன்டீஜரா கூட இருக்கலாம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஜீரோவா இருக்கலாம், ஃப்ராக்ஷனலா இருக்கலாம், இல்ல இன்டீஜரா இருக்கலாம். molecularity is always a whole number, ஒரு whole நம்பரா தான் இருக்கும், ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனலாவோ இருக்காது. molecularity ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனலாவோ இருக்காது. ஆனா ஆர்டர் ஜீரோ, ஃப்ராக்ஷனல் ஆர் எனிதிங் இன்டீஜர் எப்படி கூட இருக்கலாம். ஓகே, it is assigned for a overall reaction. ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுக்கா ஒரு ஃபுல் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ரியாக்ஷனுடைய ஆர்டரை வந்து நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் போட வேண்டாம்ப்பா. ஓகே, யூ நீட் நாட் ட்ரா கிராஃப் அண்ட் ஆல். ஓகே, ஸோ என்டையர் ரியாக்ஷனுக்கு நம்ம கொடுக்கறதா வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். இதே it is the total number of reactant species that is assigned for each elementary step of the mechanism. ஓகே, ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் மாலிகுலாரிட்டி வந்து மாறும். ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்புக்கும் வந்து மாலிகுலாரிட்டி வந்து மாறும். ஆனா ஒரு என்டையர் ரியாக்ஷனுக்கு சொல்றது தான் வந்து ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். புரிஞ்சுதா? எஸ், கிளியர்? ஸோ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்? சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லோடைய ஒரு ரேட் லால இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய பவர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call that as the order. என்னப்பா டவுட்டு? எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது யோகேஷ். ஓகே, ஆர்டர் வந்து ஜீரோ. ரியாக்டன்ட் வந்து இருக்குமா? கண்டிப்பா ரியாக்டன்ட் இருக்கும். பட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. புரிஞ்சுதா? அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் ஜீரோ ஆர்டர். ஓகே, யா. So sum of the powers of concentration terms தான் order. இதுவே total number of reactant species தான் molecularity. Order வந்து entire reactionக்கு தான் சொல்லுவோம். ஆனா molecularity every elementary stepக்கு இருக்கும். Order ஜீரோவா இருக்கலாம், fractional இருக்கலாம், integer இருக்கலாம். ஆனா molecularity வந்து எப்பயுமே ஒரு whole numberா தான் இருக்கணும். ஜீரோவாவோ இல்ல fractionலாவோ இருக்காது. ஓகே, யா. So இப்போ pseudo first order reactionனா என்ன? முதல்ல pseudoனா என்னப்பா? ரொம்ப important. This question is super important. சூடோ ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் சூடோ அப்படின்னா என்னப்பா ஃபர்ஸ்ட் அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை சூடோ? ஃபாஸ்டா சொல்லுங்க. சூடோ போடியா எதுல வரும்? சூடோ போடியா சூடோ சாலிட்ஸ் எதுல வரும்? சூடோ சாலிட்ஸ் அமீபா இல்லையா? சூடோ போடியானா ஃபால்ஸ் ஃபீட் இல்லையா? அமீபால வரும். சூடோ சாலிட்ஸ் எதுல வரும்? சாலிட் ஸ்டேட் முந்தா நேத்து பார்த்தோம் இல்லையா? சாலிட் ஸ்டேட்ல அமார்ஃபஸ் சாலிட்ஸை வந்து நம்ம சூடோ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சூடோனா வந்து ஃபால்ஸ் இல்லையா? வேற ஏதாவது சூடோ அப்படின்னு பேர் தெரியுமா? சூடோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஃபேக் ஃப்ரெண்ட்ஸா? ஃபேக். உங்களுக்குலாம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லை, எல்லாரும் இல்லை மேம், எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. யூ ஹாவ் அ ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸே நல்லது தான் மேம். அதில் என்ன மேம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி எல்லாம் இருக்கீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 450 எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம்ப்பா. சூடோமோனாஸ் அந்த சூடோ வேற. ஓகேப்பா, சூப்பர். ஸோ கண்டினியூ பண்ணலாமா? யா. ஸோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம். ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால்
ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் நம்ம எடுத்து அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரியா. ஸோ ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், கேன் பி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆல்டர் பண்ணிக்கிறோம். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆல்டர் பண்ணுறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோ ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறையா பேர் வந்து இல்லை இந்த பர்டிகுலர் கொஷின் எக்ஸாமில் போய் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே பிளாங்க் ஆயிருக்கு. இது ரொம்ப ஈஸி. இப்போ ஆரம்பிச்சிடாதீங்கடா, இப்போ ஆரம்பிச்சா வந்து 550 எடுக்க முடியுமா, தாராளமாக முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகே யா. ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் ஹியர், நல்லா கவனிச்சுக்கோ. எக்ஸாமில் போயிட்டு வந்து அப்படியே வந்து இது வாய்க்காதீங்க. ஓகே, விச் இஸ் வாட் ஸ்ட்ரக்காக வைக்காதீங்க. ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆல்டர் பண்ணிக்கிறோம். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து ஆல்டர் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி ஆல்டர் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம் சரியா. எப்படி ஒரு 2 ரியாக்டன்ட் இருக்கு, நமக்கு 2 ரியாக்டன்ட் இருக்கு. ஓகே, அதனால தான் 2 ரியாக்டன்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை ரொம்ப ரொம்ப எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். ஸோ தட் அதை நம்ம கன்சிடரே பண்ணுறதில்ல. அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கன்சிடரே பண்ணுறதில்ல. ஓகே, ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆல்டர் பண்ணுறோம். எப்படி, பை டேக்கிங் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன் லார்ஜ் எக்ஸஸ். ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை வந்து சம எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். சச் ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் as pseudo first order reactions. அதை தான் pseudo first order reaction அப்படின்னு சொல்லுவோம். தோ பார் CH3COO CH3. ஓகே, ஸோ இருக்கா, இது என்னப்பா, CH3COO CH3 என்னது, CH3COOH என்னது, என்னது சொல்லுங்க, யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியாது பார்த்தலாமா. இது வந்து எக்ஸாம்பிள். என்ன ஆகுது இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல, ஸோ CH3OH, இதோ பாரு CH3யும் இங்கே வந்து HOH இல்லையா, இந்த OHும் சேர்ந்து CH3OH மெத்தனாலாக வெளில போயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜனும் இங்கே போயிட்டு ஆட் ஆயிடுது. ஸோ தட் அசிட்டிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ தட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அசிட்டிக் ஆசிட் கரெக்டு. இவர் யாருப்பா, இவர் யாரு, CH3COO CH3 என்னது, ஹைட்ராலிசிஸ். வெரி குட். வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றது வந்து ஹைட்ராலிசிஸ். சூப்பர். எஸ்டர். வெரி குட் பா. ஸோ ஓகே, எஸ்டர். சூப்பர். ஸோ எஸ்டர், நம்ம இந்த எஸ்டர் எடுத்து என்ன பண்றோம், நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்றோம், பாண்டை வந்து பிரேக் பண்றோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆனா நம்ம இங்க இருக்கிற இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரை வந்து பயங்கர எக்ஸஸ் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம், பயங்கரமா ஹை எக்ஸஸா எடுத்துக்கிறோம். அப்போ அதை நம்ம கன்சிடரே பண்றதில்ல சரியா, அதை நம்ம கன்சிடரே பண்றதில்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா ஆல்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ரேட் லாக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரேட் லா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் திஸ் ரேட் லா? ரேட் which is equal to K into reactant concentration. reactant உடைய concentration பவர்ல வந்து ஆர்டர் எழுதுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ரேட் லா, இதுதான் வந்து ரேட் லா இல்லையா. இட் ரெப்ரசன்ஸ் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ட் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக எவ்வளோ டைம் எடுக்குது, இதை நம்ம ரேட் லா மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னப்பா, இந்த கே தான் ரேட் கான்ஸ்டன்ட். அது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். It is measured as decrease in the concentration of the reactant or increase in the concentration of the product. இப்போ say for example என்கிட்ட ஒரு reaction இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோ பாரு H2 plus 3O2 giving 2H2O. கரெக்டா? H2 plus O2 giving
2H2 plus O2 giving 2H2O இல்லையா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னா மைனஸ் dH by dt அப்படின்னு எழுதுவோமா? மைனஸ் dH by dt அதாவது the rate of change of concentration rate of H முன்னாடி மைனஸ் போடுவோம். ஏன் இங்கே மைனஸ் போடுறோம்? ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து கம்மியாகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் கம்மியாகும். ஆனால் இங்கே எழுதுறப்போ ப்ராடக்ட்ல ப்ளஸ் தான் போடும். ஏன்னா ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் சொல்ல வராங்க. இட் இஸ் மெஷர்ட் ஆஸ் decrease in the concentration of reactant concentration decrease ஆகிறதையும் product concentration increase ஆகிறதையும் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ரேட் லாவை வந்து எழுதுறோம். ஆனா it is equal to the rate of the reaction when the concentration of each of the reactant is unity. எப்படி பார்க்கலாமா? இதோ பாருங்க, இந்த concentration value வந்து 1, இந்த concentration value 1 இருந்தா ரேட் கான்ஸ்டன்ட் ரேட்டுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஆமா தானே? நீங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுப்பா. இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த என்டையர் டேர்ம் வந்து 1 ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ. இந்த என்டையர் டேர்ம் வந்து நமக்கு 1 ஆயிடுச்சு அப்படின்னா ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலா தானே இருக்கும். ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலா தானே இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதை தான் சொல்றாங்க. அடுத்து, இட் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ஸ் உடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட்பா, அது கான்ஸ்டன்ட், எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரேட் கான்ஸ்டன்ட் எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? 3 பாயிண்ட் தான். கேன் பி ஆஸ்க்ட் இன் 3 மார்க் கொஸ்டின். ஸோ ரேட் லா அப்படின்னா என்னது? என்ன ஸ்பீட்ல ஒரு ரியாக்டன்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுதோ அதான் ரேட் லா. ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது அது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ரேட் லா எப்படி எழுதுறோம்? டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வச்சு தான் இந்த ரேட் லா எழுதுறோம். ரேட் கான்ஸ்டன்ட் வந்து அது வந்து எப்படி? இதான் இந்த ரேட் கான்ஸ்டன்ட். மொத்தமா இந்த ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்டன்ட் வந்து நமக்கு 1 இருந்தா, ரியாக்டன்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு 1 இருந்துச்சுன்னா ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலா இருக்கும். அடுத்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்தவித இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, சூப்பர். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஆர்கானிக்ல நிறைய சாப்டர் டீச் பண்ணியாச்சு. 13 முடிச்சாச்சு, 11 and 12 முடிக்கல. டீச்சிங் இஸ் so nice, thank you. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கா? டீச்சிங் முடிச்சுக்கலாம், இப்போ முடிஞ்சிரும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு கொஷின் இருக்கு, which is factors affecting the rate of the reaction and it is a 5 mark question. நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இதை வந்து 5 mark and 5 minute சீரீஸில் நான் உங்களுக்கு கிளியராக ஃபுல்லாக சொல்லித்தரேன். சரியா? ஓகே, யா. ஸோ கரெக்டாக லிசன் பண்ணுங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஆமா, நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட்னா என்னப்பா? நம்மளுடைய ரியாக்டன்ட் வந்து சாலிடா இருக்கா, லிக்விடா இருக்கா, கேஸா இருக்கா, அதை பேஸ் பண்ணி வருது. சாலிடா இருக்கா, இல்ல லிக்விடா இருக்கா, இல்ல கேஸா இருக்கா, அதை பேஸ் பண்ணி சொல்றது தான் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்தா ரேட்டும் அதிகமா இருக்கும். ஏன்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர், ஒரு சில ரியாக்ஷன்ல எண்டோதெர்மிக்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரியாக்ஷனுடைய ரேட் கம்மி ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இட் டிபெண்ட்ஸ். presence of catalyst, of course catalyst add பண்ணீங்கன்னா ரியாக்ஷனுடைய ரேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரேட்? சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரேட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ நேச்சர், ஸ்டேட், கான்சன்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர் அண்ட் presence ஆஃப் கேட்டலிஸ்ட். இது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க தரணும். சரியா? ஸோ மேபி வில் டிஸ்கஸ் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். கேட்டலிஸ்ட்னா என்ன மேம்? நம்ம ஒரு ரியாக்ஷன்ல என்ன ஆட் பண்ணோம்னா, அந்த கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்கும். 1 hourல நடக்க வேண்டிய ரியாக்ஷன்
10 நிமிஷத்துலேயும் முடிஞ்சிடலாம் ஆர் ஹாஃப் அன் ஹவர்லேயும் முடிஞ்சிடலாம். சரியா? ப்ராக்டிகல்ஸ் சாரிப்பா, ப்ராக்டிகல்ஸ் டீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். படிக்கவே முடியல என்னால். முடியும். நீ வந்து இல்லை யாரெல்லாம் படிக்கலாம் முடியலையோ என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏன் படிக்கணும் நம்ம யோசிங்க. ஏன் படிக்கணும்? ஏன்னா ஒன்ஸ் தான் 12th மார்க் நினச்சாலும் மாற்ற முடியாது. ஒரு வாட்டி நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் இல்லையா? வி கேனாட் டேக் ரிஸ்க், ரைட்? அப்போது அதுக்கான முழு எஃபர்ட்டை போட்டு படிங்க. முழு எஃபர்ட் போட்டால் அதுக்கான பலன் கண்டிப்பாக வரும். சரியா? ஓகே, how was the class? புரிஞ்சுதா? ஸோ இதை நான் வந்து 5 மார்க் சீரீஸில் போடுறேன். பட் மற்ற கொஷின்ஸ் எல்லாம் இன்னைக்கே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறீங்களா? மற்ற கொஷின்ஸ்லாம் இன்னைக்கே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறீங்களா? மேரத்தான் எப்போ மேம்? மேரத்தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் முத நாள் வரும். எல்லா எக்ஸாமுக்கும் முத நாள் வரும்ப்பா மேரத்தான். ஓகே, எஸ், என்ன டவுட்ப்பா? ஓகே மேம், ஐ எம் ஃபீலிங் டிப்ரெஸ்ட். கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? டிப்ரெஸ்ஸாக அந்த மேம் கூட சேர்ந்து படிங்கப்பா. ஒரு வீடியோ போட்டு வீடியோ கூட சேர்ந்தாது படிங்க. தனியாக படிக்க முடியலாம். ஓகே, ப்ரொக்ராஸ்டினேஷன் அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே தள்ளி போட நம்ம கையில் டைமே இல்லை. ஓகே, ஹாய் உமாராணி பார்த்திபன், ஹாய். ஓகே, சூப்பர். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் போட்டாச்சா? ஷ்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் 11th வீடியோ போடுங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எதுக்கெல்லாம் நான் லைவை தாண்டி வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு இந்த பர்டிகுலர் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் அந்த எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளையும் பண்ண போகிறேன். சரியா? எஸ், இன்ட்ரெஸ்டாக படிச்சுக்கு ரொம்ப புரியுது. தேங்க்யூ முகமது இர்ஃபான், மீன்ஸ் அ லாட். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 199 கட் ஆஃப் வாங்கலாம். பட் நீ அதுக்கு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடணும். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு 1 வீக் தான் இன்னும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அந்த 1 வீக்குக்கு என்னெல்லாம் ஹெல்ப் எங்ககிட்டேருந்து வேணும், முக்கியமாக கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேட்டில் இல்லை, கமெண்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸும் நான் வந்து உங்களுக்காக பிளான் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகேப்பா. ஸோ ப்ராப்ளம்ஸ் வீடியோ யார் யாருக்கு வேணும், இந்த 5 மார்க் சீரீஸில் என்னென்ன 5 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி என்னெல்லாம் ஹெல்ப்போ கண்டிப்பாக வந்து கேளுங்க. அடுத்து எந்த சாப்டர் மேரத்தான் வரலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? ஸோ நீங்கள் கேளுங்க. we are ready to do for it. Okay, so tata, bye bye.